வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நவம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். நேத்து சண்டே லீவு. சோ நேத்துக்கு இன்னைக்கு சேர்த்து இன்னைக்கு நம்ம மொத்தமா முடிச்சிடலாம் ஒரே வீடியோல. சோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். சோ எப்பவுமே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி முந்தின நாள் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் நம்ம இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில சாட்டர்டே பார்த்து நவம்பர் 16ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. ஊட்டச்சத்தை உறுதி திட்டத்தினுடைய 2வது கட்டம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா நமக்கு அரியலூர். அடுத்த கேள்வி நமக்கு தொழில் நயம் அப்படிங்கிறது எது தொடர்புடையது அப்படின்னா நமக்கு புத்தாக்க நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் கம்பெனி ரிலேட்டடா இருந்து. அதுக்கடுத்து 76th நேஷனல் டிராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப், 76வது தேசிய டிராக் சைக்கிள் ஓட்டுதல் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செங்கல்பட்டுல. அடுத்த கேள்வி, உலகில முதல்ல உயரமான மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு மையம் எங்கு அமைந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லடாக்ல. அடுத்த கேள்வி நமக்கு கம் அண்ட் இன்ஸ்டால் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் திட்டம் எந்த மாநிலத்துல கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல. அடுத்த கேள்வி, நோ யோர் மெடிசன் ஆப் நமக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில கொண்டு வந்தது. மேட்ஸ் விசா திட்டம் அப்படிங்கிற இந்த விசா திட்டத்தை கொண்டு வந்தது ஆஸ்திரேலியா. அடுத்த கேள்வி, சான்சே மெகா போர்ட், இந்த பெருந்துறைமுகம் எங்க அமைந்துள்ளது அப்படின்னா பெரு நாடு, சைனா கெட்டினாங்க அப்படிங்கறத பார்த்தோம். நெக்ஸ்ட், டெல்லியுடைய புதிய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மகேஷ் குமார். அடுத்த கேள்வி நமக்கு சர்வதேச சகிப்புத்தன்மை தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் டாலரன்ஸ் நவம்பர் 16. அதே மாதிரி தேசிய பத்திரிகை தினமும் நவம்பர் 16. இப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம் மக்களே. நவம்பர் 17 மற்றும் 18க்கானது. முதல்ல நேஷனல் நியூஸ், தேசிய செய்திகள்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். தேசிய செய்திகள்ல முதல்ல நம்ம எங்க போறோம் அப்படின்னா பார்த்தாலே தெரியுது. காலையில எழுந்தோடனே என்ன பண்ணும், குளிக்கணும். சோ குளிக்கிறதுக்காக நம்ம ஒரு பெரிய நதிக்கு கூட்டு வந்திருக்கேன். சோ நம்ம பார்த்தாலே தெரியும் என்ன அப்படின்னா ஒரு சோலார் பவர் பிளான்ட் இருக்கு. ஓகேவா? சோ நம்ம சோலார் பவர் பிளான்ட் ரிலேட்டடா ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போறோம். என்ன அப்படிங்கறது உள்ள போய் பார்த்துடலாம். வேர் வாஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் கமிஷன், இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எங்க அமைக்கப்பட்டது அப்படின்னா ஓம்கரேஸ்வர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. ஓகேவா? என்ன கரேஸ்வர்? ஓம்கரேஸ்வர். ஓகே, ஓம்கரேஸ்வர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. அங்கதான் இந்த இந்தியாலே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் நிலையத்தை அமைச்சிருக்காங்க. யார் அமைச்சிருக்காங்க அப்படின்னா டாடா. ஓகேவா? சோ டாடா கை வைக்காத இடமே இல்லை. அதாவது வீட்டுல யூஸ் பண்ற உப்புல இருந்து டாடா எல்லாமே நமக்கு காரு இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ற ஏதாவது ஒரு பொருள் டாட்டாவுடைய பொருளா இருக்கும். பாவம் இறந்துட்டாரு கொஞ்ச நாள் முன்னாடி. சோ அந்த டாட்டாவுடைய இது பண்ணதுதான் இந்த சோலார் பவர் பிளான்ட். ஓகேவா? சோ இதுல இருந்து மொத்தமா எவ்வளவு கரண்ட் தயாரிப்பாங்க அப்படின்னா 126 மெகாவாட். ஓகேவா? 126 மெகாவாட் கரண்ட் இதுல இருந்து எடுப்பாங்க. சமீபத்துல ஒரு 2-3 வருஷம் முன்னாடி லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு ராமகுண்டம் அப்படின்னு ஒரு இடத்த சொல்லுவாங்க. இந்த ராமகுண்டம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா தெலுங்கானா. சோ இந்த தெலுங்கானால பாத்தீங்க அப்படின்னா இது பெருசு அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது அதாவது எவ்வளவு மின்சாரம் தயாரிக்குங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 100 மெகாவாட் தான். மற்றபடி அளவுல பெருசா இருக்கும். ஆனா நிறைய கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 126 மெகாவாட் அப்படின்னா நம்ம சோலாருக்காகவே நம்ம தமிழ்நாட்டுல சோலார் பாலிசி, அதாவது ஒரு கொள்கை அறிவிச்சாங்க. எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2019 அறிவிச்சாங்க. ஓகேவா? சோ இதுவும் நமக்கு முக்கியமானது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா இடத்துலயும் ஒரே, அதாவது திருவிழா, ஆடி மாச திருவிழா ஆரம்பிக்கிற மாதிரி இந்த அறுவடை காலத்துல நிறைய திருவிழாக்களா இருக்கும். சோ நிறைய மாநிலங்கள்ல நிறைய திருவிழா, அதுல முக்கியமான சில திருவிழாக்கள் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? சோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட் இருக்கலாம். இந்த உத்தரகாண்ட்ல நம்ம எல்லாரும் ஜிலேபி கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜவுல் ஜிபி. சோ ஜவுல் ஜிபி மேளா. சோ ஜவுல் ஜிபி மேளா எங்க அப்படின்னா நமக்கு உத்தரகாண்ட்ல. ஜவுல் ஜிபி மேளா அப்படிங்கிறது எங்க நமக்கு உத்தரகாண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தரகாண்ட்ல பித்தோர்கர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. என்ன இடம்? பித்தோர்கர் அப்படிங்கிற இடம் இருக்கு. சோ இங்கதான் நமக்கு இதை கண்டக்ட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இதே மாதிரி ஒரு விழா கண்டக்ட் பண்றாங்க. அது என்ன விழா அப்படின்னா ஜீரி. சோ ஜீரி மேளா. ஜீரி மேளா இது அது ஜிலேபி மேளா. ரெண்டுதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி நாகாலாந்துல பாத்தீங்க அப்படின்னா ஆகுனா திருவிழா, ஆகுனா பெஸ்டிவல் அப்படின்னு ஒண்ணு கண்டக்ட் பண்றாங்க. ஆகுனா பெஸ்டிவல் அப்படிங்கிறது நாகாலாந்துல. ஓகேவா? சோ இந்த விழாக்கள் எல்லாம் உங்களுக்கு டைரக்டா மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம், இல்ல சூஸ் த கரெக்ட் பேர்ல கேட்கலாம், இல்ல டைரக்டா கொடுத்து எந்த மாநிலம் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஆன்சர் போடுறதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகேவா?
அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம லோக்கலா உத்தரகாண்ட், நாகாலாந்து, மத்திய பிரதேஷ் இப்படி சுத்திட்டு இருந்தோம். இப்ப டைரக்டா எங்க போறோம் அப்படின்னு நமக்கு சர்வதேச செய்திகள் போறோம். இன்டர்நேஷனல் போயிடலாம். இன்டர்நேஷனல் நம்ம எடுத்தோடனே எங்க போறோம் அப்படின்னா துபாய் போறோம். ஓகேவா? சோ துபாய் அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் பேர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிம்பயாசிஸ் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி துபாய் அப்படின்னு போட்டிருக்கு. சிம்பயாசிஸ் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கொஞ்சம் பேர். என்ன அப்படின்னா அதாவது எம்பிஏ வந்து நல்ல காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய மைண்ட்ல வரக்கூடிய நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 2 காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜ் எம்பிஏக்கு டாப் காலேஜ்னா ஒன்னு ஐஐஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒன்னு, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்பியாஸ் அப்படிங்கிறது இது எங்க இருக்கு அப்படின்னா இந்தியால பூனேல இருக்கு, மகாராஷ்டிரா பூனேல இருக்குது. சோ இப்ப இதனுடைய ஃபாரின் இன்டர்நேஷனல் கேம்பஸ் இப்ப நம்ம ஆல்ரெடி தெரியும் நம்மளுடைய புது எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஊர்ல நல்லா டாப்பா இருக்கக்கூடிய காலேஜ் வந்து ஃபாரின்ல அவங்களுடைய பிரான்ச் ஓபன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபாரின்ல நல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இங்க அவங்களுடைய பிரான்ச் ஓபன் பண்ணிக்கலாம் அப்படிங்க பாத்துருக்கோம். சோ அந்த வகையில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஐஐடி மெட்ராஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கால, அதே மாதிரி வந்து டான்சானியால வந்து தன்னுடைய கிளைகளை வந்து இதை ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரி இப்ப சிம்பயாசிஸ் பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டடீஸ்க்காக எங்க ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா துபாயில. யார் போய் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க? இந்த மூஞ்சி தெரியுதா? பாத்திருப்பீங்க. ஓகேவா? நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் வந்து இவர் ஜெய்சங்கர் அவர்கள். சோ ஜெய்சங்கர் அப்புறம் அங்க உள்ள ஷேக்குகள்லாம் இருக்காங்க. சோ டைரக்டா கொஸ்டின் போயிடலாம். வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கேம்பஸ் ஆஃப் சிம்பயாசிஸ் இனாகிரேட்டட்? சிம்பயாசிஸ் முதல் சர்வதேச வளாகம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா துபாய் அப்படிங்கிற சரியான விடை. நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் ஓபன் பண்ணி வச்சாருன்னு பார்த்தோமா? சோ ஜெய்சங்கர் இதை மட்டும் ஓபன் பண்ணி வைக்கல, அவருடைய ஒரு புத்தகத்தையும் அங்க வெளியிட்டு இருக்காரு. ஓகேவா? ஆல்ரெடி அந்த புத்தகம் நமக்கு இந்தியால ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது அங்க சும்மா அவரு சரி ஓகே சொல்லிட்டு அங்கேயே லான்ச் பண்ணிருக்காரு. ஒய் பாரத் மேட்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த கேள்வி ஆல்ரெடி யூபிஎஸ்சில கூட கேட்டிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி இதை முன்னாடியே கவர் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஒய் பாரத் மேட்டர்ஸ் அப்படிங்கிற புத்தகம் யார் எழுதியது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜெய்சங்கர். அடுத்து இந்த ஷாங்காய்னு ஒண்ணு இருக்குல்ல ஆப்ஷன்ல, இந்த ஷாங்காய் அப்படிங்கிறது எங்க உள்ள இடம் அப்படின்னா சைனால உள்ள இடம். இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து நம்ம கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லுவோமா, இந்த பசுமை வாயுகள் அப்படின்னு கிரீன் ஹவுஸ் கேசஸ் எமிஷன். இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் அதிகமா எமிட் பண்றது வந்து உலகத்திலேயே வந்து முதலிடத்துல இருக்கிறது வந்து ஷாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, ஐநா சொல்றாங்க. ஓகேவா? யூஎன் சொல்றாங்க கிரீன் ஹவுஸ் கேசஸ் உடைய லார்ஜஸ்ட் எமிட்டர் யாரு அப்படி அதிகமா வந்து உற்பத்தி செய்யக்கூடிய நகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஷாங்காய். ஓகேவா? அதே மாதிரி இந்த சாலமன் தீவுகள்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த சாலமன் தீவுகளுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இப்போ வந்து என்னன்னா ஒரு புதுசா ஒரு விஷயம் வந்து சாலமன் தீவுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகிலேயே எப்படி உலகிலேயே மிகப்பெரிய பவளப்பாறைகள். ஓகேவா? வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கோரல் காலனி. ஓகேவா? உலகிலேயே மிகப்பெரிய அந்த பவளப்பாறைகள்லாம் வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா சாலமன் தீவுகள். சாலமன் தீவுகள் எங்க இருக்கு அப்படிங்கிற நம்ம மேப்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த பவளப்பாறைகள். சோ பார்க்கவே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கலாம். இந்த இடத்துல ஸ்கூபா டைவிங் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். சாலமன் ஐலாண்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன தீவு மக்களே. நம்ம பசிபிக் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய நிறைய தீவுகள் பார்த்திருக்கோம்ல, பலாவ், சமோவா, அதே மாதிரி வந்து வனுவாட்டு, இந்த மாதிரிப்பட்ட தீவுகள்ல வந்து இதுவும் ஒரு தீவு. ஓகேவா? சோ நம்ம மேப்ல போய் பார்த்துடலாமா? சோ நான் தான் நம்ம மேப் எடுத்துடலாமா? சோ earth3dmap.com குள்ள போயாச்சு. சோ அப்படியே டைரக்டா கிளிக் பண்ணி நம்ம இங்கே பார்த்துடலாம். நம்ம எதுக்கு தேடணும்? சோ சாலமன் ஐலாண்டு இங்கதான் இருக்கும், இங்க இந்த பக்கம் வரும். ஓகேவா? சோ இந்த பப்புவா நியூகினியா இதெல்லாம் இருக்குல்ல, சோ இந்த சைட்ல தான் வரும். கண்டுபிடிச்சாச்சு. சாலமன் ஐலாண்ட் அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஓகே, பப்புவா நியூகினியா இங்க இருக்கு, இங்க ஆஸ்திரேலியா இருக்கா. சோ இதுல இருக்கக்கூடிய சின்ன தீவு தான் இந்த சாலமன் ஐலாண்டு, வனுவாட்டு, டுவாலு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தது. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? சோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம கொடுக்குற அப்பாயின்மெண்ட் எல்லாமே பெரிய பெரிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஓகேவா? அதாவது உள்ளூர்ல கொடுக்க போறது இல்ல, வெளியூர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சோ முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாரு அப்படின்னா சோ சூர்யா அப்படின்னு சொன்னோடனே கங்குவா படம் தான் ஞாபகம் வரும். சோ கங்குவா வந்து தெரியல, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரிவ்யூ சொல்றாங்க, ஒவ்வொருத்தவங்க சொல்ல கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு சைடு அப்படி கத்துனால ஏன் அதையே சொல்றீங்க, அதை தாண்டி நிறைய விஷயம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நமக்கு சூர்யான்னு சொன்னோடனே என்ன ஞாபகம் வரும்? சிங்கம். அதுல சிங்கம் 3ன்னு சொல்லும்போது வந்து ஒரு இன்டர்நேஷனல் போலீஸ் மாதிரி இது பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப நம்ம பார்க்க போறது சூர்யா சிங்கம் பத்தினது இல்ல, இது இன்டர்போல் பத்தினது. இது நிஜமான இன்டர்போல், இது ரியல். நம்ம பார்க்க போறது ரியல். ஓகேவா? நம்ம வந்து என்ன அப்படின்னா இந்த இன்டர்போல் அப்படிங்கிற அமைப்பு. ஓகேவா? அதாவது வந்து
அதாவது ஓவரால் போலீஸ் குரூப் ஓகேவா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனுடைய பொதுச் செயலாளர் செக்ரட்டரி ஜெனரலாக யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த வால்டசி உர்கிசா அப்படிங்கிறவர். சோ இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் மக்களே. இந்த இன்டர்போல் அப்படிங்கிற அமைப்பு எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1923. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா லியான் அப்படிங்கிற இடம் எங்க அமைந்திருக்கு அப்படின்னா பிரான்ஸ் நாட்டுல அமைந்திருக்கு. ஓகேவா. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வேற கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவங்களும் வந்து சில சின்ன சின்ன போஸ்டிங் முக்கியமான போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்க. சோ தீபக் அகர்வால் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா நம்ம ஊர்ல நாஃபட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு மக்களே. சோ அதனுடைய எம்டி ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த தீபக் அகர்வால். துளசி கபாட் வந்து பெரிய ஆள் ஓகேவா அமெரிக்கா ஓகேவா. நம்ம அமெரிக்கால ட்ரம்ப் ஜெயிச்சார்ல இவங்க எல்லாம் அவங்க குரூப்ல உள்ளவங்க. அந்த அமெரிக்காவுடைய உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல அதனுடைய ஹெட்டாட் வந்து இந்த துளசி கபாட தேர்ந்தெடுத்துக்க. துளசி அப்படின்னு சொன்னோடனே தெரிஞ்சிருவாங்க அவங்க வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் இந்த துளசி அப்படிங்கிறவங்க ஓகேவா. சோ டைரக்ட் ஹெட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஓகேவா. அதாவது யுஎஸ் உளவுத்துறையுடைய டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் ஹெட் யார் அப்படின்னா துளசி கபாட். அதே மாதிரி இன்னொரு விஷயம்னா நீங்க நியூஸ் பேப்பர்ல எல்லாம் நீங்க இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அவங்கள வந்து ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அது வந்து அந்த மாதிரி சார் ஏன் மத ரீதியா அங்க பேசுறாங்க அப்படின்னா அங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் மெஜாரிட்டி, அங்க வந்து ஹிந்துஸ் அப்படிங்கிறது ஒரு மைனாரிட்டி மாதிரி இந்தியன்ஸ்ல இருந்து வந்த குரூப். சோ ஒரு மைனாரிட்டி ஒருத்தங்களுக்கு இந்த பதவியை கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் மென்ஷன் பண்றாங்க. எலிஸ் ஸ்டெஃபானிக் அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னா அதாவது அமெரிக்காவுடைய ஐநா அதாவது நம்ம அமெரிக்கால இருந்து ஐநாக்கு அனுப்பப்பட்ட தூதர் ஓகேவா. சோ யுஎஸ் அம்பாசிடர் ஓகேவா. எங்க உள்ள அம்பாசிடர் அப்படின்னா யுஎனுக்கான அம்பாசிடர் ஓகேவா. சோ ஐநாக்கான அமெரிக்காவுடைய தூதர் யார் அப்படின்னா எலிஸ் ஸ்டெஃபானிக். இந்த மாதிரி நிறைய பேரை ட்ரம்ப் அப்பாயிண்ட் பண்ணிட்டே வராரு. சோ அதை அப்பாயிண்ட் பண்ண 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 நம்மளும் பார்க்கலாம். ஏதாவது இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்ல கேட்க மாட்டோம். வேற ஏதாவது எக்ஸாம்ல எங்கேயாச்சும் நம்ம கஷ்டமா கேட்கணும்னு சொல்லி கேட்கும்போது இப்படி கேட்பா நம்ம சரியா ஆன்சர் போடணும் ஓகேவா. டன். அடுத்து வந்து இப்ப நம்ம கொஞ்சம் பேருக்கு அவார்டு கொடுக்க போறோம் மக்களே. இன்னைக்கு 2 முக்கியமான அவார்டு கொடுக்க போறோம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா ஒரு பிரபஞ்ச அழகிக்கு கொடுக்க போறோம். இன்னொன்னு ஒரு பெரிய ஆளுக்கு கொடுக்க போறோம். 2 பேருக்கு அவார்டு. சோ முதல் அவார்டு யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மிஸ் யூனிவர்ஸ் 2024 ஓகேவா. சோ நீங்க கண் முன்னாடி பாத்துட்டு இருக்கவங்களுடைய பெயர் வந்து விக்டோரியா. சோ அவங்க டென்மார்க் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க தான் வந்து மிஸ் யூனிவர்ஸ். அதாவது உலக அழகி வேற பிரபஞ்ச அழகி வேற. மிஸ் வேர்ல்டு வேற மிஸ் யூனிவர்ஸ் வேற ஓகேவா. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் நிறைய இருக்குது. மிஸ் வேர்ல்டு வருமா நம்ம தனியா பார்ப்போம். இவங்க வந்து மிஸ் யூனிவர்ஸ் பிரபஞ்ச அழகி. பாக்குறதுக்கு பார்பி டால் மாதிரியே இருப்பாங்க. ஆனா வந்து இவங்க உண்மையான மனுஷங்க தான் ஓகேவா. டென்மார்க்கை சேர்ந்த விக்டோரியா அப்படிங்கிறவங்க. சோ உள்ள போய் பாத்துடலாம் கண்டென்ட். ஹூ ஒன் த மிஸ் யூனிவர்ஸ் 2024 கேட்கும்போது விக்டோரியா கேஜர் அப்படிங்கிறவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு கேட்கலாம் மக்களே. டென்மார்க். சோ இந்த போட்டி வந்து எங்க நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெக்சிகோல நடைபெற்றது. எங்க நடைபெற்றது மெக்சிகோல. இந்த போட்டியில 2வது இடம் பிடித்தது யார் அப்படின்னா நமக்கு சிண்டிமா அதாவது வந்து சினிட்டிமா அடென்சினா அப்படின்னு சின்னம்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. சோ நைஜீரியா நாட்டை சேர்ந்தவங்க ஓகேவா. சோ நைஜீரியா நாட்டை சேர்ந்தவங்க தான் செகண்ட்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான் ஓகேவா. இல்ல 3வது இடம் யாரு அப்படின்னா மரிய பெர்னாண்டா. சோ மரிய பெர்னாண்டா வந்து மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு 3வது இடம் அல்லது செகண்ட் ரன்னர் அப்படின்னு சொல்லலாம். இதுல இந்தியால இருந்து யாருமே கலந்துக்கலையா, இந்தியால அழகிகளே இல்லையா அப்படின்னு கேட்டா இந்தியால இருந்து ஒரு அழகி போனாங்க. அவங்களுடைய பேர் வந்து ரியா சின்ஹா ஓகேவா. இந்த ரியா சின்ஹா அப்படிங்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா டாப் 12குள்ள அவங்களால வர முடியல. அதாவது இது வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா டாப் 30 அடுத்த டாப் 12குள்ள போவாங்க அப்படிதான் பிரிப்பாங்க ஓகேவா. டாப் 30குள்ள மட்டும் தான் போக முடிஞ்சே தவிர ரியா சின்ஹா வந்து இந்தியால இருந்து ரெப்ரசென்ட் பண்ணவங்க அவங்களால டாப் 12குள்ள கூட போக முடியல ஓகேவா. டன். சோ இதுக்கு முன்னாடி வந்து யார் வந்து போன வருஷம் 2023ல வந்து யார் வந்து இதா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யார் வந்து பிரபஞ்ச அழகியா இருந்தாங்க அப்படின்னா சைனீஸ் பெலோசியஸ் அப்படிங்கிறவங்க நிக்கார்குவா நாட்டை சேர்ந்தவங்க. நிக்கார்குவா. சோ எப்பவுமே இதுல ஒரு சம்பிரதாயம் இருக்கு. என்ன அப்படின்னா போன வாட்டி ஜெயிச்சவங்க தான் அந்த கிரீடத்தை எடுத்து இந்த வாட்டி ஜெயிச்சவங்களுக்கு வைப்பாங்க. அந்த வகையில இந்த சைனீஸ் பெலோசியஸ் அப்படிங்கிறவங்க இந்த விக்டோரியாவுக்கு தூக்கி வச்சாங்க ஓகேவா. இது 73வது பிரபஞ்ச அழகி போட்டி அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ வந்து இன்னொருத்தருக்கு முக்கியமான அவார்டு கொடுக்க போறோம் நம்ம சொன்னோம். யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு. ஒரு சமீபத்துல ஒரு 2 நாள் முன்னாடி தான் வந்து டொமினிகா அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய உயரிய விருது கொடுத்தாங்க. இப்போ வந்து நைஜீரியா நான் ஆல்ரெடி சொன்னேன் அவர் வந்து ஃபாரின் போறாரு.
மாநாடுல கலந்துக்கிறதுக்காக. சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா வந்து நைஜீரியா, கயானாத்துக்குலாம் போவாரு அப்படின்னு சொன்னேன். சோ என்ன அப்படின்னா அந்த நைஜீரியா நாட்டுக்கு போயிருக்காரு. அந்த நாட்டினுடைய 2வது பெரிய உயரிய விருது அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் நைஜீரியா. ஓகேவா? கிராண்ட் கமாண்டர், அந்த அவார்டுடைய பேர் வந்து கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் நைஜீரியா அப்படிங்கிற விருது யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா none other than நரேந்திர மோடி அவர்கள். ஓகே, நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் இந்த விருது கொடுத்திருக்காங்க மக்களே. எதுக்கு கொடுத்திருக்காங்க, இவருக்கு எதுக்கு இந்த அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு மைண்ட் வாய்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு விஷயம் மக்களே, என்னவா இருந்தாலும் வந்து இப்போ நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஒரு அதாவது நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை இப்ப நான் இப்ப வந்து மோடி பத்தி பேச போறேன்னு சொன்னோடனே சார் இவர் சங்கி சார் அப்படிலாம் சொல்ல வேண்டாம். நம்ம வந்து எல்லாருமே காமனான ஒரு வியூல இருந்து பாக்குறோங்க. அதாவது மோடி வந்து ஃபாரின் போறாரு, அவர் இந்தியாலே இருக்க மாட்டாரு அப்படின்னு வந்து நிறைய ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். எனக்கு என்ன ஒரு வியூ அப்படின்னா, அவர் வந்து ஃபாரின் போறது வந்து ஜஸ்ட் சும்மா எதுக்கும் போல. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்சிஓ சமிட்டுக்கு போவாரு, G7 மாநாடுக்கு போவாரு, G20 மாநாடுக்கு, இப்போ G20 மாநாடுக்கு தான் போறாரு. அதே மாதிரி கயானால இந்தியா கேரிகாம் விசிட் சமிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ இந்தியாவுக்கும் அந்த நாட்டுக்கு உள்ள உறவை மேம்படுத்துறதுக்கான ஒரு 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 மாநாடு, அந்த மாநாட்டுக்கு போறாரு. சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் போறாரே தவிர வேற எதுக்கும் தனிப்பட்ட முறையிலயோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு போற மாதிரி தெரியல. ஓகேவா? சோ அதனால சில விஷயங்கள் வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமரா இருக்கும்போது சில விஷயங்கள் கண்டிப்பா செஞ்சாகணும். நம்ம உள்ளுக்குள்ள என்ன வேணா பிரச்சனை இருக்கலாம், ஆனா வெளிநாடுகள் வெளியே ஊர்ல பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவுடைய மதிப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி சில வெளிநாட்டு பயணங்களும். ஏன்னா எல்லா மாநாடுகளும் போய் அட்டன் பண்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. சோ உடனே ஒரு குரூப் தயவு செஞ்சு சங்கி எல்லாம் சொல்லிடாதீங்க, சத்தியமா சங்கி கிடையாது. ஓகேவா? டன். அது என்னைக்குமே அது ஆகவும் மாட்டேன். சோ கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் நைஜீரியா வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, அதாவது அவங்களுக்கு வந்து அந்த நைஜீரியா நாட்டுல வந்து கடும் வெள்ளம் ஏற்பட்டது. சோ அப்ப இந்தியா நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அப்ப இந்தியா அது வந்து நரேந்திர மோடிக்குன்னு கொடுக்கக்கூடிய, நரேந்திர மோடி இந்தியாவுடைய பிரதமரா இருக்காரு, அவர் இந்த ஹெல்ப் பண்ணிருக்காரு இந்தியா சார்பாட்டு. சோ அதனால வந்து அந்த அவார்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த அப்போ நமக்கு நைஜீரியான்னு சொல்லும்போது நைஜீரியாவுடைய தலைநகரம் எங்க இருக்கு அப்படின்னா அபுஜா அப்படிங்கிற இடம் தான் நைஜீரியாவுடைய தலைநகரம். அதனுடைய நாணயம் கரன்சி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நைரா. என்னன்னு சொல்லுவாங்க? நைரா. ஓகேவா? சோ என்ன மறந்துடாதீங்க, மாத்தி வந்து எம் ஏதாவது போட்டுறாதீங்க, நைரா. ஓகேவா? சோ நம்ம நைஜீரியா எங்க இருக்கு அப்படிங்கறது ஒரு வாட்டி நம்ம மேப்ல பாத்துடலாமா? நைஜீரியா. ஓகேவா? நைஜீரியா எங்க இருக்குன்னு பாக்கலாம். சோ நம்ம பிரைம் மினிஸ்டர் நைஜீரியா போறாரு. நைஜீரியா முடிச்சுட்டு அப்படியே பிரேசில், நைஜீரியா இருக்கா? சோ நைஜீரியா நமக்கு எங்க இருக்குது தெரியுதா உங்களுக்கு? சோ நமக்கு வந்து இங்க இருக்குது ஆப்பிரிக்கால தான் இந்த நைஜீரியா அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? நைஜீரியா. ஓகேவா? சோ அடுத்து இங்க முடிச்சுட்டு எங்க போவாரு அப்படின்னா அப்படியே டைரக்டா பிரேசில் போவாரு மக்களே. சோ அப்படியே வந்து பிரேசில் போவாரு, இங்க போவாரு. அப்புறம் அப்படியே கயானா நாட்டுக்கு போறாரு. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ நம்ம சமீபத்துல தான் பார்த்தோம், டொமினிகா நாட்டினுடைய உயரிய விருதும் வந்து வாங்கினாரு, டொமினிகா ரிப்பப்ளிக். ஓகேவா? அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் போயிடலாம் மக்களே. விளையாட்டு செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சென்னையில நடந்த ஒரு ஹாக்கி போட்டி. ஓகேவா? சோ அதுல வந்து ஒடிசா டீம் ஜெயிச்சிருக்காங்க. விச் டீம் வந்து 14th ஹாக்கி இந்தியா சீனியர் மென் நேஷனல் சாம்பியன்ஷிப் 2024, 14வது ஹாக்கி இந்தியா சீனியர் ஆண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் 2024 வென்ற அணி எது அப்படின்னா ஒடிசா. 2வது இடம் எந்த அணின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹரியானா. 3வது இடம் என்ன அணி கேட்டாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம். 4வது இடம் என்ன அணின்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அதனால அதை படிக்கவும் தேவையில்ல. எங்க நடந்துச்சு அப்படின்னா சென்னையில் நடைபெற்றது. ஓகேவா? சென்னையில் நம்ம எக்மோர்ல மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம் ஒண்ணு இருக்கு, அங்கதான். ஓகேவா? அடுத்த கேள்வி மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய தங்கப்பெண். ஓகேவா? சோ கேரம் போர்டுலாம் நம்ம சும்மா வீட்டுல சும்மா ஜாலியா விளையாடக்கூடிய கேம். ஓகேவா? இந்த கேரம் போர்டு வந்து அந்த கேரம் போர்டுலயே வந்து நேஷனல் கேம், வேர்ல்ட் கேம்லாம் இருக்கு. அதுல வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்கால கலிபோர்னியால. அந்த போட்டியில நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தங்கம் ஜெயிச்சிருக்காங்க, தங்க பதக்கம். ஓகேவா? தங்கப்ப தக்கம், அதே மாதிரிதான். ஓகேவா? சோ உங்களோட பேர் வந்து காசிமா. ஹூ வந்த கோல்ட் மெடல் இன் வேர்ல்ட் கேரம் சாம்பியன்ஷிப், உலக கேரம் சாம்பியன்ஷிப்பில் தங்க பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னா காசிமா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிரஜனேஷ் குணேஸ்வரன் அப்படின்னு இருக்காரு, இவர் யார் அப்படின்னா இவர் வந்து இந்தியாவுடைய பழம்பெரும் டென்னிஸ் பிளேயர். ஓகேவா? ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சோ அதனால அவரை பத்தி கேட்கலாம். பிரஜனேஷ் குணேஸ்வரன் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டென்னிஸ் அப்படின்னு டைரக்டா ஆன்சர் போட்டுற வேண்டியதா. இன்னொரு விஷயம் மக்களே, NTPC அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், தேசிய அனல் மின் கழகம். நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், தேசிய அனல் மின் கழகம் வந்து 50வது ஆனிவர்சரியை கொண்டாடி இருக்காங்க. ஓகே, 50th ஆனிவர்சரி. நவம்பர் 7 1975 ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு மக்களே. சோ இப்போ நமக்கு 2024 ஆகுது. சோ அதனால அதனுடைய 50வது ஆண்டு. சோ 50 ஆண்டு சொல்லும்போது இதை பத்தி எப்ப ஆரம்பிச்சாங்க, எந்த வருடம் கேட்டா 1975. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா புதுடெல்லி தான். ஓகே, நியூ டெல்லி தான் வந்து இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி இம்பார்ட்டன்ட் டேஸ். ஓகேவா? முக்கியமான தினங்கள். முக்கியமான தினங்கள்ல சர்வதேச மாணவர் தினம், இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே பாத்தீங்க அப்படின்னா என்னை கொண்டாடுறாங்க அப்படின்னா நவம்பர் 17. இதுல 2 விஷயம் இருக்கு மக்களே. அதாவது இந்த மாதிரி கேள்வி சர்வதேச அப்படின்னா கொடுப்பாங்க, தமிழ்ல இங்கிலீஷ்லயும் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்காது. சோ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே அப்படின்னு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா நவம்பர் 17. சப்போஸ் வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே, உலக மாணவர் தினம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அக்டோபர் 15. நம்மளுடைய ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் நம்ம வந்து உலகம் முறா, இந்தியால இல்ல உலகம் முழுவதும் வந்து உலக மாணவர் தினமா கொண்டாடுறோம். அப்ப இந்த சர்வதேச மாணவர் தினம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது 1939 சில மாணவர்கள் வந்து அந்த நாசி, அந்த அதாவது நம்ம ஜெர்மனி நாசி அந்த டைம்ல எல்லாம் இருக்குல்ல அந்த பிரச்சனை, அதுல வந்து தங்களுடைய உயர்கல்விக்காக போராடிய மாணவர்களுடைய அந்த வீர தீரத்தை போற்றும் வகையில் இந்த நவம்பர் 17 வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டேயா கொண்டாடுறாங்க. இது மட்டும் இல்லாம நவம்பர் 17 வேற சில நாட்களும் இருக்கு. இந்த வருஷம் நவம்பர் 17 வந்து என்னவா கொண்டாடுறாங்க அப்படின்னா வேர்ல்ட் டே, அதாவது வேர்ல்ட் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஃபார் ரோட் டிராபிக் விக்டிம்ஸ். ஓகேவா? ஒண்ணும் இல்ல, இந்த சாலை விபத்துல வந்து இறப்பாங்கல்ல மக்களே, சோ அவங்கள வந்து நினைவு கூறும் தினம் தான் வந்து இந்த நவம்பர் 17. நவம்பர் 17 கொண்டாட மாட்டாங்க. சோ இது என்ன அப்படின்னா, இப்ப நவம்பர் 17 அப்படிங்கிறது எத்தனாவது ஞாயிற்றுக்கிழமை, அதை கரெக்டா சொல்லுங்க. சோ நவம்பர் மாதத்தினுடைய எத்தனாவது ஞாயிற்றுக்கிழமை? 2வது ஞாயிற்றுக்கிழமையா 3வது ஞாயிற்றுக்கிழமையா? 2வதா 3வதா? 3வது ஞாயிற்றுக்கிழமை. சோ இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து என்னன்னு கொண்டாடுவாங்க அப்படின்னா நமக்கு இத வேர்ல்டு டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஃபார் ரோட் டிராபிக் விக்டிம்ஸ் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அதே மாதிரி நவம்பர் 17ஆம் தேதி இன்னொரு முக்கியமான நாளும் கூட, நேஷனல் எபிலெப்சி டே. எபிலெப்சி டே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? எபிலெப்சி டே அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த வலிப்பு வரும்ல மக்களே, சோ அந்த தேசிய வலிப்பு, அதாவது எபிலெப்சி அப்படின்னா வலிப்பு, அந்த வலிப்பு நோய்க்கான ஒரு விழிப்புணர்வு தினம் தான் இந்த நவம்பர் 17. அப்ப நவம்பர் 17 3 இருக்கு, மாணவர், அப்புறம் வந்து இந்த சாலை விபத்து, அதே மாதிரி வலிப்பு, இந்த 3 நாட்களும் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த போயிடலாமா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்விக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ முதல்ல நம்ம முந்தின நாள் கேட்டதுக்கான ஆன்சர் சொல்லலாம். அதாவது சிவாஜி சத்ரபதி டைட்டில் எப்ப எடுத்தார் அப்படின்னா 1674. இப்ப இன்னைக்கான கேள்வி போயிடலாம் மக்களே. விச் லாங்குவேஜ் டிஸ்கிரைப்ஸ் முகஞ்சதாரோ as மவுண்ட் ஆஃப் டெட்? முகஞ்சதாரோவை இறந்தவர்களின் மேடு என்று எந்த மொழி விவரிக்கிறது அப்படிங்கறத ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் டைப் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? டன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அக்டோபர் 2024 போன மாசத்துல இருந்து இனி வரக்கூடிய செப்டம்பர் 2025 குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இதுல உங்களுக்கு கவர் ஆயிடும் மக்களே. வாரந்தோறும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்க்கு அனுப்பிடுவோம். வாரந்தோறும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப் உங்களுடைய வாட்ஸ்அப்க்கு அனுப்பிடுவோம். சோ இது அப்போ மாசத்துக்கு 4 பிடிஎஃப் வந்துருமா? இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வரும், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப் வந்துரும். சோ இது வந்து தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும் மக்களே. இது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி இது மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும். இதனுடைய பிரைஸ் எவ்வளவு அப்படின்னா 750. இது வேணும் அப்படின்னா 9445275642 அப்படிங்க இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கும் வாரந்தோறும் எல்லாரும் வந்து இதை தவிர நீங்க எதுவுமே படிக்கணுங்கிற அவசியம், இதை தாண்டி எதுவும் வெளியே வர வாய்ப்பு இல்லை. இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்க உங்களுக்கு சாம்பிளே காமிச்சிடுறேன். சோ நமக்கு சாம்பிள் எங்க இருக்கு? ஓகே ஓகே, ஒரே நிமிஷம் அப்படி இருக்கு, நான் சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே டன். ஸோ நமக்கு இதுல இருக்கும். ஆமா, இப்போ வீக் 2 நம்ம எல்லாருக்கும் அமிச்சிட்டோம். ஸோ வீக் 2 உடைய சாம்பிள் இது 8ஆம் தேதி எல்லாரும் ஒவ்வொரு வீக்கா அனுப்புவோம். ஓகேவா? ஸோ 1 to 7, 8 to 14 அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து தமிழ்நாடு நியூஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு நியூஸும் நமக்கு வந்து டீட்டெயிலா எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம் மக்களே.
இது வந்து தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்ல முதல்ல கொடுத்துருப்போம், அடுத்து தமிழ்லயும் இருக்கும். ஓகேவா? கிளாஸ்ல சொல்ற பாயிண்ட்ஸ், கிளாஸ் சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அது போக சொல்லாத நிறைய விஷயங்கள் எல்லாமே, அது போக நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே ஆட் பண்ணிருப்போம். டெஸ்ட் நமக்கு இப்படி நமக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ், மேட்ச், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு ஸ்டாண்டர்டா 25 கொஸ்டின். இது கூட உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். பைலிங்குலா தான் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம குரூப் 2A மெயின்ஸ் பேட்ச். இது வந்து இன்னும் ரொம்ப ஐ மீன் 4 or 5 சீட்ஸ் தான். என்னங்க பார்த்து நான் அப்டேட் பண்றேன். மொத்தம் 30 டெஸ்ட் மக்களே. வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு இருக்கும். நமக்கு எப்படி டிஎன்பிஎஸ்சில கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு சிபிடி டெஸ்ட் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவோம், யூசர் நேம் கொடுத்துருவோம், பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். ஸோ அதில் போய் நீங்க டெஸ்ட் எழுதி வந்து எவ்வளவு கரெக்டான ஆன்சருங்க நீங்களே பார்த்துக்கலாம். வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். பேட்ச் 3 இப்போ நம்ம ஆரம்பிக்க போறது நவம்பர் 20ஆம் தேதி. இன்னைக்கு 18 19 டியூஸ்டே ஐ மீன் வெனஸ்டே ஆரம்பிக்க போறோம். அதே மாதிரி ரீசனிங் வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ அதுல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோ எக்ஸ்பிளனேஷன்லயே நிறைய ட்ரிக்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ இதுல ஜாயின் பண்ணோம்னா 5000 நீங்க ஜிபே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. மோஸ்ட்லி நாளைக்கு இந்த பேட்ச் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய டெலகிராம் பேஜ் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டெலகிராம்ல சர்ச் பண்ணுங்க, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல டெய்லி குவிஸ் போடுவோம் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல, அதை அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது நோட்டிபிகேஷன், ஜிகே நியூஸ், இந்த மாதிரி எல்லாமே அதுல வரும். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இவ்வளவு நேரத்துல. ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் நிலையம் வந்து எங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்துல இனாகிரேட் பண்ணிருக்காங்க. சிம்பியாஸோட இன்டர்நேஷனல் கேம்பஸ் வந்து துபாயில இருக்கு. இன்டர்போலோட செக்ரட்டரி ஜெனரல் வந்து வால்டசி. மிஸ் யூனிவர்ஸ் 2024 வந்து இந்த விக்டோரியா. நைஜீரியாவுடைய செகண்ட் ஹையஸ்ட் விருது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள். 14வது ஹாக்கி இந்திய சீனியர் தேசிய சாம்பியன்ஷிப் வந்து ஒடிசா ஜெயிச்சிருக்காங்க. கோல்ட் மெடல் கேரம் சாம்பியன்ஷிப்ல வந்து காசிமா. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே நவம்பர் 17. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போன்விட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளைக்கு காலையில 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.